தேவ், பாட்டி சீக்கிரம் வாடா. இது வரேன் பாட்டி. போலாம் பாட்டி. சரி. இரு மாதவி வந்துட்டோம், அவளையும் கூட்டிட்டு போலாம். மாதவி, மாதவி. பாட்டி, என்னடி கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் போகும்போது நானும் வரேன்னு சொன்னேன். இப்ப என்னடா ரெடி ஆகாம இருக்க? இல்ல பாட்டி, லேசா கிடினிஷா இருக்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏண்டி நேத்தும் டயர்டா இருக்குன்னு சொன்னேன், இப்பவும் முடியலங்கிற. இன்னும் உனக்கு முழுசா குணமாகலையா? கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும் பாட்டி. பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தேவ், நாளைக்கு வேலையா இவளை டாக்டர் கூட்டிட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வரணும், சரியா? ஓகே பாட்டி, காட்டலாம். மாதவி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நம்ம போலாம் பாட்டி. இன்னைக்கு என்ன ட்ரெண்டு, என்ன ஃபேஷன் இவளுக்கு தான் தெரியும். நீ வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நாங்க போயிட்டு வரோம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே பாட்டி, நீ வா போலாம். தனோ, இங்க கொஞ்சம் வரீங்களா? டிஃபன் எதுவும் எடுத்து வைக்கவாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னம்மா? பத்மினி இங்க வந்திருந்தப்போ என் அப்பா அம்மா போட்டோவை பார்த்துட்டு தான் டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல என்னை பார்க்க வந்திருந்தா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அன்னைக்கு அவங்க ரொம்ப களைப்பா இருந்தாங்க. நான் அவங்களுக்கு தண்ணியும் காப்பியும் கொடுத்தேன். அப்புறம் இதாம்மா நடந்துச்சு. சரி, புதுசா ஃப்ரேம் பண்ணி வந்த என் அப்பா அம்மா போட்டோவை எங்க வச்சிருக்க? என்னம்மா, அம்மா கிட்ட வாங்கி நீங்க தானே உங்க ரூம்ல வச்சீங்க. வச்சத வச்ச இடத்துல காணும், அதனாலதான் கேக்குறேன். போட்டோ எங்க காணோன்னு என்கிட்ட கேக்குறீங்க? எடுத்தவங்க கிட்ட தானே கேட்க முடியும். என்னம்மா சொல்றீங்க? நான் எடுத்தனா? நான் எடுக்கலம்மா. ஏய், நடிக்காதடி. நேத்து நைட்டு பாட்டிக்கிட்ட போட்டோ பத்தி பேசிட்டு திரும்பினப்போ நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டு கிச்சனுக்குள்ள மறைஞ்ச. நான் போன்ல பேசினதெல்லாம் நீயும் அம்மாவாசையும் ஒட்டி கேட்டுட்டு பாட்டிக்கிட்ட போட்டு கொடுக்குறீங்களா? பவித்ராவை தனியா சந்திச்சு பேசுறது, இங்க நடக்கிறதையெல்லாம் அவகிட்ட போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏய், நீ பவித்ராவோட ஆளுன்னும் இங்க நடக்கிறதெல்லாம் அவகிட்ட போட்டு கொடுக்கறது நீதானே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. இதோ பார், என் ரூம்குள்ள சுலபமா வந்துட்டு போறது நீதான். அப்போ நீதான் அந்த போட்டோவை எடுத்து மறைச்சு வச்சிருக்கணும், இல்ல பவித்ரா கிட்ட நீ கொடுத்துருக்கணும். உண்மையை சொல்லு, அந்த போட்டோ எங்க? இல்லம்மா, நான் எடுக்கல. ஏய்!
போட்டோ எங்கடி? அந்த போட்டோ எங்க? அம்மா நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்லம்மா. போட்டோ எங்கன்னு சொல்லுடி. இல்லம்மா நான் எடுக்கலம்மா. நயமா கேட்டால நீ சொல்ல மாட்ட. போட்டோ எங்கடி? இப்படியே வச்சு அழுத்தனன்னு வச்சுக்க, போய் சேர்ந்துருவேன். பவித்ராக்காக உயிரை கொடுக்க போறியா? சொல்லுடி. போட்டோ எங்க? ஆமா அந்த போட்டோ நான் தான் எடுத்தேன். அத நான் தான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். என்ன கொல்லணும்னு நினைச்சீங்க, அந்த போட்டோட விஷயம் வெளியே வந்துரும். உங்களை பத்திர தகவலும் வேண்டி உங்களுக்கு போய் சேர்ந்துரும். அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது வெளியில வந்தா நீங்க மாட்டிக்குவீங்கன்னு பயந்து தானே இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. இங்க பாருங்க, எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அது எங்க இருக்குன்னு சொல்லணும்னா என் கழுத்துல இருந்து கத்தி எடுங்க. என்ன விடுங்க, நான் சொல்றேன். சரி, உன்னை விட்டுடுறேன். சொல்லு. ஏய் நில்லு. அனாதைன்னு சொல்லி வந்த உனக்கு எங்க அம்மா அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல. நீ என்ன பண்ணாலும் அவங்க உங்ககிட்ட அன்பா நடந்துகிட்டாங்கல்ல. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த குடும்பத்தை அழிக்க தானே வந்திருக்க. இது எனக்கு அமாவாசை அண்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் உன்ன மாதிரி கிடையாது. உன்னை விட்டுக்க ரெண்டையும் நினைக்க மாட்டோம். தேவைன்னா உயிரை கூட கொடுப்போம். நான் இப்பவே பாண்டியன் சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். அவரை கூட்டிட்டு வந்து மறைச்சு வச்சிருக்க அந்த போட்டோ எடுத்து காமிக்க போறேன். ஏய் நில்லுடி. ஏய் நில்றே. ஏய் ஓடாத. நில்றேனா? ஏய் ஓடாத. மறுபடியும் சொல்றேன் நில்லு. ஏய் நில்லு. ஏய் உனதாண்டி. ஏய் நில்லு. ஏய் நில்றே. ஏய் நில்றே. ஏய் உனதா. நில்லு. ஏய் நில்லு. ஏய் நில்லு. உனதாண்டி. நில்லு. ஐயோ தப்பிச்சிட்டாளே. இப்ப என்ன பண்றது? ஐயோ முதல்ல தீனாவுக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் எடு தீனா. சொல்லு மாதவி. ஒரு ஆபத்து. என்னாச்சு? இப்ப அந்த தனம் அந்த பாண்டியனை பார்க்க போயிட்டு இருக்கா. அவ பாண்டிய கிட்ட போட்டோவை காட்டி நடந்த அத்தனையும் சொன்னா இங்க என் கதை முடிஞ்சிரும். அந்த ஆள் என்ன சீட்டிங் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவான். ஐயோ, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அந்த தனம் பாண்டியனை பார்க்கவே கூடாது. பாண்டியனை சந்திக்கவே கூடாது. சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்.
நிறுத்துறா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அவளை காணுமே. எங்க எஸ்கேப் ஆயிருப்பா? எங்க போயிருப்பானே தெரிய மாட்டேங்குதே. ஐயோ. டேய், வண்டி எடு, வா போலாம். ஹலோ, என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட் சார். கொஞ்சம் வழி விடுங்க. அடிபட்டுட்டாங்க. சார், எப்படி சார் நடந்துச்சு? ரோட கிராஸ் பண்ணலான்னு வந்திருக்காங்க. ஆட்டோக்காரன் அடிச்சு ஸ்பாட்ல இறந்துட்டாங்க சார். ஐயோ, அடிச்சுட்டு நிக்காம போயிட்டான் சார் அந்த ஆட்டோக்காரன். அப்படியா? ஆமா சார், போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம் சார், வந்துட்டு இருக்காங்க. வராங்களா? கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார், இவங்க யாருன்னு ஏதாவது தெரியுமா? சார் யாருன்னு தெரியல. நாங்கள் இந்த வழியாக வந்தோம், பார்த்து ஆட்டோக்காரன் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான் சார். நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தோம் சார், அதுக்குள்ளே அப்படியே அடிச்சு. ஐயோ பாவம், யாருன்னு வேற தெரியலையே. ஆமாம் சார். இந்த மாதிரி அடிச்சு போட்டு பார்க்கவே பாவமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. தீனா கிட்ட இருந்து ஃபோன் வரலையே, என்ன பண்றது? தனு பாண்டியன் கிட்ட சொல்லிருந்தா நம்ம கதி என்ன ஆகும்? ஐயோ கடவுளே. ஏன் இன்னும் ஃபோன் வரல? ஹலோ தீனா. மாதவே, சொல்லு தீனா. தானம் கதை முடிஞ்சது. நிஜமாவா? ஆமா. அவளை கொன்னுட்டியா? அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. அப்படின்னா? அவ ரோட கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஆட்டோ அடிச்சு ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டா. அவ ரோட கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஆட்டோ அடிச்சு ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டா. நம்ம கோலாகலன்னு போயிருந்தா கூட சிக்கலா இருந்திருக்கும். அவ ஆக்சிடென்ட்ல போயிட்டதால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இத பாரு மாதவி, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறத ஒரு செய்தியா கேட்டுக்க. அதுக்காக ஃபீல் பண்ண, பயந்து நீயே உன்னை காட்டி கொடுத்துறாத. சச்சா, நான் எதுக்கு பயப்பட போறேன்? தீனா, இன்னொரு சிக்கல். என்ன? பத்மினியோட அப்பா அம்மா போட்டோவை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா போட்டோ போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்துரும்னு தனு என்ன மிரட்டினா.
இப்ப அவ செத்துட்டாளே, அந்த போட்டோ பத்தின உண்மை அவளுக்கு தான் தெரியும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு போட்டோ போய் சேர்ந்துருச்சுன்னா? ஏய், உன்கிட்ட இருந்து அவ தப்பிக்கணுங்கிறதுக்காக, உன்னை மிரட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருப்பா. அவ பவித்ராவோட ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. மறைச்சு வச்சிருந்த போட்டோவை அவகிட்ட கொடுத்திருந்தா விஷயம் எல்லாரும் வெளியே வந்திருக்கோம்ல. ஏன் வரல? அவ பாண்டியனை பார்த்திருந்தா சிக்கலா இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் போய் சேர்ந்துட்டால. மறைச்சு வச்ச போட்டோ மறைஞ்சே தான் இருக்கும். அதனால நீ அதை பத்தி ஒன்னும் worry பண்ணிக்காத. இப்ப தானாங்கிற தலைவலி ஒழிஞ்சது. நிம்மதியாரு. அவ அடிபட்டு விழுந்து கிடக்கிற இடத்துல கூட்டம் கூட்டிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். என்ன நிலவரன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? பயப்படாத. வாங்க பாட்டி, வாங்க தேவ். மாதவி, நீ வராம போயிட்ட. எல்லாம் சூப்பரா இருந்தது தெரியுமா? உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாக்குறியா? நான் அப்புறம் பாத்துக்கிறேன் பாட்டி. என்னம்மா, உனக்கு இன்னும் டயர்ட்னஸ் போகலையா? சரி, நீ அப்புறமா பாத்துக்க. உன்னோட எல்லா ட்ரெஸ்ஸஸையும் தேவ் தான் செலக்ட் பண்ணா. தனோ, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ, தனத்தை கூப்பிடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? பாட்டி, நானே எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்க. தன எங்க வெளியே போயிருக்காளா? உன்னதான் கேக்குறேன். தானே எங்கம்மா? மூட்டு வலிக்கு மருந்து வாங்கணும், பக்கத்துல கிடைக்காது. நீங்க வரத்துக்குள்ள வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க. டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போனாங்க பாட்டி. என்கிட்ட செலவுக்கு பணம் கேட்டாங்க, நான் கொடுத்து அமிச்சேன். இன்னும் வரல, அதான் தெரியல பாட்டி. சரிம்மா. இந்த ராத்திரி நேரத்துல அவ எதுக்கு போனோம்? அமாவாசை வேற அவன் சொந்தக்காரங்க வீடு வரைக்கும் போயிருக்கான். இங்க வீட்டுல வேற நிறைய வேலை கிடக்கு. தேவ், தண்ணி குடிங்க தேவ். மாதவி,